ஓம் சக்தி. 1978 முதல் 83 வரை செங்கல்பட்டில் மின்வாரிய செயற்பொறியாளராக பணியாற்றிய போது அருள் திரு அம்மா அவர்களுடன் மணிக்கணக்கில் உரையாடியுள்ளோம். பின் தொலைதூர பணியிட மாற்றங்கள் காரணமாக அம்மாவை அடிக்கடி தரிசிப்பது இயலாது போயிற்று. ஆனாலும் அம்மா விடுவதாக இல்லை. பல சமயங்களில் எனது கனவில் தோன்றி ஏதோ கூறுவார்கள். மறுநாள் அதை நினைவுபடுத்தி பார்க்கும் பொழுது என்ன கூறினார்கள் என்பது நினைவுக்கு வராது. மானசீகமாக அம்மாவை நினைத்தல், பழைய நினைவுகளில் திளைத்தல், இவைகளை அப்பொழுது என் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்வதாக எண்ணிக்கொண்டேன். சரியா தவறா என புரியவில்லை. 1982ஆம் ஆண்டு மின்வாரியம் மூலமாக தொழிற்பயிற்சிக்கு அமெரிக்கா அனுப்ப ஏற்பாடானது. கிளம்புவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு அருள் திரு பங்கார அம்மாவை தரிசித்து ஆசி பெறச் சென்ற எனக்கு ஏமாற்றமே கிடைத்தது. ஏனெனில் பங்காரு அம்மா முகத்தில் எப்பொழுதும் குடியிருக்கும் அந்த புன்சிரிப்பை காணோம். அதன் அர்த்தம் புரியாத எனக்கு மறுநாள் விடை கிடைத்தது. கால தாமதமாக என் பெயர் டெல்லி சென்றடைந்ததால் அமெரிக்கா செல்லும் பொறியாளர் பட்டியலில் என் பெயர் இடம்பெறவில்லை. அம்மா நினைத்திருந்தால் என் பெயர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க முடியும். ஆனாலும் அம்மா ஏன் அருள் புரியவில்லை என்றே என் உள்மனம் ஓலமிட்டது. அதன்பின் 1 மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் அருள்வாக்கில் அம்மா, மகனே, அமெரிக்கா செல்ல முடியவில்லையே, அம்மாவும் கருணை காட்டவில்லையே என நினைக்கிறாயல்லவா? சில சமயம் சில விஷயங்களை மூடி மறைப்பதுதான் நல்லது. என் தொண்டனுக்கு நல்லது செய்ய சில விஷயங்கள் நடைபெறாமல் தடுப்பதுதான் நல்லது. நீ மிக விரைவில் வெளிநாடுகள் செல்லப் போகிறாய், நல்லாசிகள் என அருளினார்கள். அதன்பின் சுவிட்சர்லாந்தில் 3 மாதம் தொழிற்பயிற்சியும், சைனாவில் தொழில்நுட்ப மாநாட்டில் என் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்ததும் அம்மாவின் அருளால் நடைபெற்றன. ஏதோ காரணத்தால் அம்மா என்னை அமெரிக்கா செல்ல விடாமல் தடுத்தாள். மாறாக 2 வெளிநாடுகளுக்கு அனுப்பினாள். சுவிட்சர்லாந்தில் எனது பாஸ்போர்ட் தொலைந்து அம்மாவின் அருளால் திரும்ப கிடைத்தது. என் அறியாமை அகன்றது. ஓம் சக்தி.